நவகிரக தோஷங்கள் நீங்கிறதுக்கு இதுவும் எழுத வேண்டாம், அப்படியே சொல்லிடுறேன். நவகிரக தோஷங்கள் இப்போ ஒரு ஜாதகத்துல எடுத்துக்கோங்க. லக்னாதிபதி கெட்டு போயிருப்பாரு, 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கும், குடும்பாதிபதி 2ஆம் இடமும் கெட்டு போயிருக்கும், 5ஆம் இடம் குலதெய்வம் கெட்டு போயிருக்கும். எப்படி பார்த்தாலுமே ஏதாவது ஒரு கிரகம் 2 கிரகமாவது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்ல 9 கிரகங்கள்ல 2 கிரகம் 1 கிரகம் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். சில ஜாதகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கும், எல்லா கிரகமும் கெட்டு போயிருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலை ரொம்ப மோசமா இருக்கும். எனக்கு எப்பதான் ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அந்த மாதிரி நவ கிரகங்களும் கெட்டு போயிருக்கு, எல்லாமே பிரச்சனைக்குள்ளதாவே இருக்கு, பாதகத்திலையும் வக்ரமாவும் திதி சூன்யமாகவும் இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கு. ராகு கேதுகளோட பாவ கிரகங்களோட 8ஆம் அதிபதியோட 6ஆம் அதிபதியோட இந்த மாதிரி சேர்க்கை இருக்கு அப்படின்னா அவங்களாம் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவங்க நவகிரக தோஷங்கள் எதுவும் டோட்டலா கிளியர் ஆகணும் அப்படின்னா திருக்கடையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல திருவிடைக்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நவகிரகம் அந்த கோவில்ல வந்து நவகிரகங்களே கிடையாது, அது முருகர் கோவில். அந்த முருகர் கோவிலுக்கு போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரும்போது, அந்த முருகரை நீங்க பார்த்துட்டு வரும்போது கட்டாயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நவகிரக தோஷங்கள் எல்லாத்தையுமே அந்த முருகப்பெருமான் வந்து கிளியர் பண்றாரு அப்படின்றது வந்து ஐதீகமா இருக்கு. அந்த கோவில்ல வந்து நவகிரகங்களே இல்லை. ஸோ வந்து நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க திருக்கடையூர் அந்த திருவிடைக்கழை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்க போயிட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஸோ நீங்க அங்க போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா இந்த நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 6வது குரு தோஷம், செவ்வாய் தோஷம், சனி தோஷம், இந்த மாதிரி கிரகங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த இடத்துல போயிட்டு நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம், மாதுர் தோஷம், அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தடையால ஏற்படக்கூடிய குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பு, வீடு சொத்து அமையாம இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலுமே சரி இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த தோஷங்கள் எல்லாமே கிளியர் ஆகுது. அது என்ன கோவில் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். புளியரை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சிவன் கோவில், அந்த கோவில்ல வந்து 27 நட்சத்திரங்களுக்குமே வந்து படிக்கட்டுகள் இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணணும். அதுல வந்து சிவனுக்கும் நந்தி பகவானுக்கும் சென்டர்ல அந்த கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துல வந்து கொடிமரம் இருக்கக்கூடிய இடத்துலயே வந்து குரு தட்சணாமூர்த்தி ஐயா அவர்கள் இருக்காங்க. அந்த தட்சணாமூர்த்தி யோக தட்சணாமூர்த்தியா அவர் இருக்காரு. அந்த யோக தட்சணாமூர்த்தி ஐயாவை நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களையும் அவர் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்காரு. உங்களுக்கு என்ன தோஷங்கள் வேணா இருக்கட்டும், சனியால ஏற்படக்கூடியது, குருவால ஏற்படக்கூடியது, குரு நீச்சமா இருக்காரு, குரு வந்து உச்சம் பெற்ற குரு வந்து செவ்வாயும் உச்சமா இருக்கு, குருவும் உச்சமா இருக்குன்னா அப்போ உச்சமும் பார்க்கும்போது அது ப்ராப்ளத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கா, எந்த ப்ராப்ளம் குருவால ஏற்படக்கூடிய எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயமா அந்த குரு வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றாரு. அதனால இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போது அந்த புளியரை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில் அங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே, தோஷம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் கிளியர் ஆகும். அடுத்து முக்கியமானது, இப்போ வந்து எல்லாருமே கோவில் பரிகாரம் எல்லாமே செய்யறோம், ஆனா அந்த பரிகாரம் பலிக்குமா பலிக்காதா அப்படின்றதுதான் விஷயம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இது போட்டுடலாம்.